ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவை நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலைக்கு ஆதரவாக தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய பேச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணுன்னா முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஜகவிடமிருந்தே ஓபிஎஸ் பிரஸ் மீட் ஆச்சரியத்தை தந்திருக்கிறார். ஓபிஎஸ் அணியினர் அண்ணாமலையின் செயலை நியாயப்படுத்தவில்லை. அது ஒன்று தானே பாக்கி மாற்றும்படி அண்ணாமலைக்கு ஆதரவாகவே ஓபிஎஸ் மற்றும் பன்ருட்டியும் பேசியது அதிமுகவினரை திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. பாஜகவுடன் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்று அதிமுக திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தங்கள் நிலைப்பாடு குறித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை ஓ பன்னீர்செல்வம், பன்ருட்டி ராமச்சந்திரன், வெல்லமண்டி நடராஜன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன் உள்பட ஓபிஎஸ் அணியினர் கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது பாஜகவுடன் தொடர்பில் இருப்பதாக சொல்லாதீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை எதற்காக அணுகிறார்கள் என்று சொல்ல முடியும் என்று செய்தியாளர்கள் ஒருவர் ஓ பன்னீர்செல்வமிருந்து கேட்டார். அதற்கு பதிலளித்த அவர், சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்வோம், பேச்சுவார்த்தை நடத்திய அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அறிவிப்போம் என்ற பாஜகவினர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார் என்று செய்தியாளர்களிடம் கேட்டனர். அதற்கு ஓபிஎஸ் பதிலளித்து பேசுவதில்லை. கடந்த ஒரு மாத காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து தினந்தோறும் எங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளார் என்று அப்போதும் செய்தியாளர்கள் அது யாரென்று சொல்லுங்க என்று கேட்டனர். அதுக்கு ஓபிஎஸ் பதிலளிக்கவில்லை. எங்களுடன் மத்திய தலைமையில் இருந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று அப்போது செய்தியாளர் ஒருவர், நீங்கள் டெல்லிக்கு சென்று ஜேபி நட்டாவையோ அல்லது அமித்ஷாவையோ சந்தித்து வாய்ப்பு உள்ளதா என்று கேட்டனர். அதற்கு பதிலளித்த ஓபிஎஸ், படிப்படியாக நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர் ஒருவர், கூட்டணி என்பது உங்கள் தலைமையில் அமையுமா என்று கேட்டனர். அதற்கு ஓபிஎஸ், இது இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். இதில் தேசிய அளவில் கட்சி நடத்துபவர்களோ இந்தியாவோ ஆள முடியும். பாஜக 2 முறை ஆண்டிற்கு 3வது முறையும் ஆள்வதற்கான தகுதியும் பெற்றிருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்களது முடிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். பின்னர் எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் அறிவோம் என ஓபிஎஸ் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்கள், பாஜக அதிமுக கூட்டணி முறிவு நாடகம் என்று திமுகவினர் சொல்கிறார்கள், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டனர். அதற்கு, இது நாடகமில்லை. பாஜக 16 மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்க ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியது தேசிய கட்சி. என்டிஏ கூட்டணி கூட்டத்தில் பாரதிய பிரதமர் மோடியின் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியை உட்கார வைத்து கொண்டு அதிமுக உடன் கூட்டணியை அறிவிக்கின்றனர். அப்படி அறிவித்த பாரதிய ஜனதா கட்சி தலைமை தொடர் நம்பிக்கை துரோகமாக செய்து கொண்டிருப்பது யார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தொடர்ந்து நம்பிக்கை துரோகம் அரசியல் எப்படி பழனிசாமி செய்து வருகிறார். அங்கு மீட்டிங்கில் பேசிவிட்டு வந்து இங்கு தமிழ்நாட்டிற்கு நாங்கள் தான் தலைமை என எடப்பாடி சொல்லும் போது தான் ஆரம்பித்து இந்த பிரச்சனை. அப்போது செய்தியாளர்கள், எடப்பாடி பழனிசாமி அணியினர் டெல்லி பாஜக தலைமையிடமிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்ற வேண்டும் கூறியதாக சொல்லப்படுது. அதனை நீங்கள் எடப்பாடி பார்த்தீர்களா என்று கேட்டனர். அதற்கு ஓபிஎஸ் பதிலளித்து பேசுகையில், பாரதிய ஜனதா கட்சி இது எடப்பாடி பழனிசாமி மாற்றுங்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் அண்ணா திமுக என்பவர்கள். அப்புறம் எப்படி பாஜகவில் ஏற்பாடுகள் தேசிய கட்சியில் உள்ளவர்கள், மாநிலம் கட்சியில் உள்ளவர்கள் மற்றும் என்று சொல்வார்கள் என்று அருகதை இருக்கிறது என ஓபிஎஸ் கேள்வி எழுப்பினார். அண்ணாமலையாகவும் பாஜகவும் ஓ பன்னீர்செல்வம் என்று ஆதரவாக பேசியதால் அதிமுகவினர் மட்டுமல்ல பாஜகவினரும் அச்சத்தில் ஆழ்த்தி உள்ளது. பன்ருட்டியினர் இன்று பேசும்போது அண்ணாமலை அண்ணா குறித்து பேசியதில் உண்மை இல்லை என்று கூறிய போது அவர் திட்டமிட்டு அப்படி பேசவில்லை என்று அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்தனர். பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை தொடர்பாக ஓபிஎஸ் அணியும் மறைமுக ஆதரவு தெரிவிக்கும் வகையிலே இன்றைய பிரஸ் மீட் இருந்தது. மேலும் பாஜக தங்களை எப்படி நீக்கிறது என்பதை அறிந்து பின்னரே பதிலளிப்போம் என்று ஓபிஎஸ் தரப்பு அறிவித்தனர். பின்னாடியே பார்த்தால் அவர்கள் பாஜகவிற்கு முழு ஆதரவும் அளிப்பது
தெரிந்துவிட்டது. அதே நேரம் பாஜக என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓபிஎஸ் டிடிவி தினகரனை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பாஜக யூகம் வகுக்குமா அல்லது எப்படி என்பது விரைவில்தான் தெரியும். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.